ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எங்கள் அம்மம்மா சமையல். நம்ம இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்றது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்குண்டான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஒரு இந்த சைஸு குடமிளகா ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைஸு கேரட்டை 2 கேரட் எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய பூண்டை எடுத்து அதை உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 கிலோ கோஸ் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கு. அப்புறமா 100 பீன்ஸு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மிளகாவை ஒரு 6-7 எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குது. ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டில் போடுறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கு. இப்போ நம்ம எப்படி அதை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லெமனை கட் பண்ணி அந்த மிளகா ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அந்த லெமன் ஜூஸை மிக்சியில் புழிஞ்சி அந்த மிளகாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நம்ம. இப்போ அதை அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ ரைஸை எடுத்து நான் குக்கரில் வச்சு ஒரு 2 விசிலோடு எடுத்து பளபளன்னு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் சாதத்தை. இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்குறோம். அதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் வர அளவுக்கு எண்ணெய் போடுறேன். நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அந்த பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த அளவு வந்தால் பூண்டு ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம மிக்சியிலேருந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அடுத்ததாக நான் அதில் முட்டை போடுவேன். அந்த முட்டை அவங்கவுங்க விருப்பம். எப்படின்னு கேட்டால், சப்போஸ் ஃபஸ்ட்லேயும் போட்டுக்கலாம். சில பேருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால் இப்போ போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு வராது. சில பேர் லாஸ்ட்டில் போடுவாங்க. அந்த மாதிரி போடுறப்போ நம்ம கொஞ்சம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த முட்டையை உடச்சி விட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் அந்த ரைஸ் இறக்கும்போது போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் அந்த ஸ்மெல்லு கம்மியாக இருக்கணும் அப்படின்னால ஃபஸ்ட்லேயே போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அதை அந்த முட்டை இந்த மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது பீன்ஸு கொஞ்சம் லேட் ஆகும் வேக, அதனால் ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டுக்கலாம். இப்போ முட்டைகோஸு கேரட்டெல்லாம் நம்ம பச்சையாக கூட சாப்பிட்லாம், அதனால் அதை கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். இப்போ பீன்ஸ் அந்த மாதிரி இல்லை, அதனால் அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பீன்ஸ் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. அப்போ மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் அவங்கவுங்க இஷ்டம். வெஜிடபிள் பிடிக்குன்னா அதை நிறைய சேர்த்துக்கலாம், இல்லை வெஜிடபிள் பிடிக்காது அப்படின்னா. இப்போ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, பசங்களுக்கு இந்த வெஜிடபிள் இதில் இருக்கிறதே தெரியாது. ஃப்ரை ஆகிடுறதுனால அந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது எல்லாருக்குமே காயாக தனியாக கொடுத்தோம்னா நிறைய பேர் அது இப்போல்லாம் விரும்பி சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லா வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு ரைஸோடு உள்ளே போயிடும். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் இப்போ கொஞ்சம் தேவைன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம ரைஸ் போட்டு கலரிட்டு சால்ட்டு பத்தலைன்னா அப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ரைஸு பார்த்து போட்டுக்கோங்க, உப்பு பார்த்து போட்டுக்கோங்க.
இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நான் வந்து சோயா சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டமோட்டோ சாஸு, அது வந்து சில்லி இல்லாத டமோட்டோ சாஸ், அதையும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். சாஸில் வந்து அவங்க விருப்பம், ஏன்னா சிலருக்கு சோயா சாஸ் டேஸ்ட்டு பிடிக்கும், அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். சில பேர் சாஸே பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க இந்த மாதிரி வெஜிடபிளை மட்டும் இது பண்ணிவிட்டு வெறும் ரைஸை போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைனீஸு டேஸ்ட்டு வேணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சாஸ் எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகணும். ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இதில். அப்புறம் பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் வந்து அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்றது தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகா அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் பெப்பர் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சப்போஸ் பெப்பர் டேஸ்ட் அதிகம் பிடிக்குன்றவங்க மிளகாவை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை பெப்பர் டேஸ்ட் வேணான்றவங்க மிளகாவை அதிகம் ஆக்கிட்டு பெப்பரை குறைச்சிக்கலாம். இப்போ அந்த ரைஸை நான் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அதை சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை வச்சுட்டு ரைஸை போட்டு ஆட் பண்ணி நல்லா கலருங்க. நான் வந்து நார்மல் சாப்பாட்டுக்கு போடுற அரிசியை தான் போட்டு இப்போ நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிரியாணி ரைஸ் வேணும்னா போட்டுக்கலாம், அந்த மாதிரி. இப்போ நான் வந்து நார்மல் ரைஸ் தான் போட்டு பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த காரம் உப்புக்கு ஏற்ற மாதிரி ரைஸஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம இந்த புளி சாதம்லாம் கலரும்போது எப்படி நம்ம அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி அந்த புளிப்பு காரம் அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டோம்னா ஃப்ரைட் ரைஸு கரெக்டாக வரும். நீங்கள் கலரிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரெல்லாம் கரெக்டாக இருந்தால் அதோடு விட்டுடலாம். இல்லை கொஞ்சம் இதாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து கட் பண்ணி அது மேலே இது பண்ணிவிட்டு ஒரு கலரி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டை விட நம்ம வீட்டில் பண்ணுறது நம்மளுக்கு இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும், 2 ஹைஜீனிக்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸை பண்ணி நம்ம சாப்பிட்றதுல நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் அனுப்பிவிடுங்க. நம்மளோட சூப்பரான ஹோட்டலை விட டேஸ்டான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ்.